உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். ஸோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4-5 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே புதன் வக்கரமாக இருக்கிறார். 1-10 வக்கரம். 1-10 வக்கரம் பெற்ற இந்த மாதத்திலே மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. என்னவென்றால், வக்கரம் பெற்ற புதனோடு 7 பாதகாதிபதி 7-10 ஒரு 1-4 புதன் வக்கரம் பெற்றவனோடு 7-10 குருவும் சேர்ந்திருக்கிறார் என்பதால் புதனும் குருவுமாக சேர்ந்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் உருவாக்க போகிறார்கள். புதனும் குருவுமாக அப்படி என்ன மிகப்பெரிய விஷயம் உருவாக போகுது என்றால், தொழிலில் உங்களுக்கு எது எதெல்லாம் பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைக்குரியதெல்லாம் நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிடுவீங்க. தொழிலில் சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, நாம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம்? எப்படிலாம் தொழிலை விருத்தி பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும் என்பதெல்லாம் விருத்தி பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன? கூடவே இருந்திருப்பான் ஒரு துரோகி, அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. அவனை இந்த கிரகங்கள் அப்படி கண்டுபிடிச்சு தூக்கி வெளியே போடும். இவன் தான் துரோகி, இவனை துரத்தி விட்டா எல்லாம் சரியா போயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இந்த வக்கரம் பெற்ற புதன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. எதுக்காக? தொழில் மேன்மை பெறுவதற்காக. 1-4 புதன் 10 குருவோடு சேர்ந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். அதே மாதிரி 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் 3 2ஆம் வீட்டிலே 3 2ஆம் வீட்டில் முயற்சி மற்றும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அனுகிரகம் போன்றவை தரக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் வீடாகப்பட்ட கடகத்திலே உங்களுக்கு வந்து வருகிறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய பண வரவு. சார் நானும் என் தம்பியும் சேர்ந்து இந்த தொழிலை பண்ணலான் இருக்கோம் சார், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து இந்த ஜாபை எடுத்து நடத்தலான் இருக்கோம் சார் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உருவாகிறது. 3 2ஆம் வீட்டு 3ஆம் இடம் என்பது முயற்சியினால் கிடைக்கக்கூடிய பணம். சார் 95 மார்க் வரைக்கும் படிக்கிறது உண்மையிலேயே பெரிய கஷ்டம். நான் ஒப்புக்கிறேன், உண்மையிலேயே ஒத்துக்கிறேன். 95 மார்க் படிக்கிறது கஷ்டம். ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் 95லேருந்து 100க்கு படிக்கிறது. அதே மாதிரி தான் 3 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது முயற்சிகளால் வெற்றி பெற போறீங்க. ராசியில குரு இருக்கார், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் உங்கள் முயற்சிகள் ஒன்னொன்றையும் கன்வெர்ட் பண்ணி பணமாக மாற்றுறது தான். புதுசாக ஒரு வண்டி அட்டாச் பண்ணியிருக்கேன் சார், நான் ஒரு ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ட்ராவல்ஸ் ஈடுபடுறவங்களாம் மிக பொற்காலம். ஏன்னா 12ஆம் இடத்துல 5 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். சார் புதுசாக ஒரு கார் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார், புதுசாக எனக்கு வந்து இந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, மேற்கொண்டு 70 கார் என்னோட அட்டாச் பண்ண சொல்கிறாங்க, 100 கார் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. அந்த டிரைவர்ஸ் லிஸ்ட்லாம் எடுத்து நான் அவங்களோட அட்டாச் பண்ணுவேன். எனக்கு அவங்களுக்கான ட்ரிப்பெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. மாதம் ஆனால் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும். நான் ஒரு கோஆர்டினேட்டராக செயல்படுவேன். 5-12 சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? உங்களுக்கு தொழில் விருத்திக்கான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது. ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி, நான் வந்து இந்த கடை வச்சுருக்கேன், ஃபேஷியல் மாதிரியான கடை, அல்லது நான் வந்து இது மாதிரி பிரைடல் மேக்கப் மாதிரி கடை வச்சுருக்கேன்னா உங்களுக்கு அடுத்த கிளை பிரான்ச் உருவாவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இந்த மாதம் அமையும். 3ஆம் இடத்திலே 11 செவ்வாய்
6 கூடையவன் 11 கூடையவனாக இருக்க செவ்வாய் சிம்மத்தில் அமர்ந்து 3ல் அமர்ந்து 3ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தான். அவன் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டான். செவ்வாயால் இனி பிரச்சனை என்பது இல்லை. ஸோ ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இருந்த பொருளாதார சுமைகள் விலகும்னு சொல்றேன். சரி, என்ன சார் சொல்ல வரீங்க? சொல்ல வர்றது புரியல. 2ஆம் வீட்டிலே சூரிய பகவான் இருக்கும் பொழுது சூரியனை போல ஒளிபுரிந்த சூரியன் என்னங்க? அரசு. அரசுன்னா என்ன? கிங்டம். ஒரு கிங் எப்படி பணம் வச்சிருப்பாரு? நிறைய பணம் வச்சிருப்பாரு, தான் கிங்கு. அந்த 2ஆம் வீட்டிலே தனஸ்தானத்திலே சூரியன் இருக்கும் பொழுது கிங் மாதிரி பணம் வச்சிருப்பார். நிறைய பண விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க. 3ஆம் இடத்திலே உங்களுக்கு இவர் வரும் பொழுது கேது பகவான் இருக்கும் பொழுது 3ல் இருந்த செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது 11 கூடியவன் 4ஆம் வீட்டில் செல்லும் பொழுது நண்பர்களால் கிடைக்கக்கூடிய சப்போர்ட்லாம் கிடைக்குது. சார், இந்த மாதிரி நான் கடன் அடைக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ரொட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதம் இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு நான் கடனை நிவர்த்தி பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் செட்டில் ஆகிடுவேன். இவையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகும். முக்கியமாக யோகாதிபதி ஆட்சி பெறுவதால், யோகாதிபதி ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்பதால் பண விஷயம், குழந்தை விஷயம், திருமண வாழ்க்கை விஷயம் போன்றவற்றில் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிறீங்க. திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, இன்பம் போன்றவை கிடைக்கிறது, சந்தோஷங்கள் ஏற்படுகிறது. 5 கூடையவன் 12ல் இருக்கும் பொழுது குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி என்பது ஏற்படுகிறது. குழந்தை சுக்கிர பகவானால் அருளால் ஒரு தேவதை பிறக்கப் போகிறாள். 5ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், மனைவி வழி சொத்துக்களுக்கான விஷயம். மிதுனராசிக்காரர்கள் நிறைந்த தனவரவோடு, பணவரவோடு, சொத்துக்களோடு இருந்த வறுமைகள் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக பல விஷயங்களை ரொம்ப துல்லியமாக ஆராய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தவிர்த்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்ற பிறகு தன்னுடைய வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்ன விதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம். அது என்ன, ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னமே, அதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். என்னன்னா, தனக்கென்று பாராமல் பிறருக்கு வெற்றியை கொடுத்த பிறகு, இது கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த 2.5 வருஷமும் நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட உங்களுடன் இருப்பவர்களை முன்னேற்றி விட்டது, நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட உங்களுடன் இருப்பவர்களுடைய பிரச்சனையை சரி செய்தது தான் அதிகம். உங்களுக்கு 1000 பிரச்சனை, 1000 போராட்டம், உங்க குடும்பத்துல அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் மறந்துட்டு உங்க கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க நிறைய விஷயங்களை செஞ்சு உங்களை அர்ப்பணித்து இந்த 2.5 வருட வாழ்க்கையை நீங்கள் அதிகமாக தொலைத்திருக்கிறீர்கள். இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்கம். உங்களுக்கு வர வேண்டிய லாபம் பிறருக்கு கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பதவியை விட்டு கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு என்ன சொல்லணும்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை விட்டு கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு மிதுனராசிக்காரர்களாகிய நீங்கள் உறுதியாக கிரகங்கள் ரீதியாக பாதிப்பு அடைந்திருப்பீர்கள். அந்த கிரகங்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்து இப்போ எப்படா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் கிரக ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கிரகங்களுடைய செயல்பாடு. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த பொது பலனில் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசியின் அதிபதியும் அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானும் கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது. மிகப்பெரிய வெற்றினா என்னென்ன விஷயங்கள வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய சொல்வாக்கு, செயல்வாக்கு எல்லாமே சிறப்படையும். இவ்வளவு நாட்களாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை, உங்களுடைய செயல்பாடுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்க பார்த்து வளர்த்து விட்ட ஒரு கடா உங்க முதுகுலேயே குத்துச்சு, உங்க நெஞ்சிலேயே பாஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க மனசளவுல கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா வெளிப்படையை காட்டியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம தானே வளர்த்து விட்டோம், நம்ம வளர்த்து விட்ட கடா தானே அப்படிங்கிற மாதிரி
நம்ம வளர்த்துட்டு நம்மளே முட்டுது, சரி ரைட்டு விடு அப்படின்னு தான் போயிருப்பீங்க. வெளியே சொல்லியிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் அதிகமாக திட்டுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏணியாக பயன்படுத்திட்டு ஏறி போய் உங்களை எட்டி பார்த்து கேவலமாகவோ அல்லது கொஞ்சம் மனசார கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு சிரிச்சாங்களோ, அத்தனை பேருக்கும் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதற்கான அமைப்பு செயல்பாடு இந்த ஜூலை மாதத்தில் சூரிய பகவான் மூலமாகவும், அதே போல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் மூலமாகவும், உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் மூலமாகவும் அப்படியே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன. இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய ராசிக்கு கரெக்டா 10ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் எண்டு வரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதிக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வந்துடுவார். உங்களுடைய ராசி அதிபதியான புதன் இந்த மாதம் எண்டுல உங்களுடைய ராசிக்கு 2க்கு போயிடுவார். அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும்பொழுது செவ்வாய் கேது இணைவு மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கவில்லை. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. வரன்கள் தேடி அலைஞ்சு போராடி களைச்சு போய் கல்யாணம் முடியுமா முடியாதான்னு சொல்லி ஏக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் இறுதிக்குள் நீங்கள் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் எடுத்தால் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. உங்களுக்கான வரனை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது. அடிப்படை அதாவது என்ன சொல்லணும்னா அடிப்படையும் சுத்தமா இல்லை, அடிப்படை வசதி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. காலம் நேரம் என்பது உங்களுக்கு பொன்னான விஷயங்கள். ஆனால் கிட்டத்தட்ட பல விஷயங்களை கால நேரத்தை விரயம் செய்து உங்களுக்கு பயனுள்ளாத விஷயங்களை நீங்க செஞ்சு மாட்டிருப்பீங்க. இந்த மாசம் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய கால நேரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஈர்த்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமையப் போகிறது. நம்மளுடைய மிதுன ராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக படிப்பில் சிறந்த மாணவர் என்று பெயர் வாங்குவதற்கான அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதத்துல நீங்க என்ன போட்டி, இயல், இசை, நாட்டியம், பரதநாட்டியம், டான்ஸு, அதே போல ஒரு சிலம்பாட்டம், என்ன விளையாட்டு போட்டினாலும் சரி, என்ன ஒரு இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி கலந்துக்கோங்க, கட்டாயமா வெற்றி உண்டு. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல நம்மளுடைய மிதுன ராசி அரசியல்வாதிகளுக்கு பேரும் புகழும் செல்வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க போய் நின்னா போதும், இந்த வட்டம் உங்களுக்கு போஸ்டிங் உண்டு. நான் அடிப்படை தொண்டனா இருக்கேன் அப்படின்னு இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அடிப்படை தொண்டனாவே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களாகிய நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் அதிகமான நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களுடைய தலைமை நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சங்கடங்கள் விலக போகுது, கவலைகள் விலக போகுது, நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக கிடைக்கின்றன. தேவையற்ற செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்துக்காக கொஞ்சம் பணத்தை அதிகமாக செலவழிப்பீங்க. சந்தோஷத்துக்காக செலவழிக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவு இந்த மாதம் வருகின்ற வருமானத்தை கொஞ்சம் சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு செலவழிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு எதையுமே உங்களுடைய மேல் அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். ஃபோன் மூலமாக யாரிடமும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது. தேவையில்லாமல் கம்யூனிகேஷன் வீடியோ கால் அல்லது வாய்ஸ் எஸ்எம்எஸ் மூலமாக தேவையில்லாத அன்னெசரி வேர்ட்ஸோ
அல்லது தேவையில்லாத வார்த்தைகளையோ நம்மளுடைய மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி பெண்கள் உறுதியாக பயன்படுத்திடக்கூடாது. பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு எவிடன்ஸ் ஆகி ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய ஊர் எல்லையில் உள்ள காளியம்மன் கோவிலில் சென்று, காளியம்மன் கோயிலில் போய் நீங்கள் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் செவ்வாய் பகவான் ஓரையில் அல்லது யமகண்ட நேரத்தில் காளியம்மன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்து, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 செவ்வாயில் 3 செவ்வாயாச்சும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டுருக்கணும். மனதார வழிபாடு செஞ்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடைகள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த ஜூலை மாதத்தை நம்முடைய மிதுன ராசிக்காரங்கள் உறுதியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்கிறார். சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, குருவாகப்பட்டவர் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி, அடுத்து கர்ம ஸ்தானாதிபதி. இந்த 2 இடங்களுக்கும் சொந்தக்காரர்களான இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே, ராசியின் மீது அதாவது சந்திரனின் மீது பயணிக்கும் போது உங்க மாற்றங்கள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். நம்ம இதுவரைக்கும் ஏமாந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம மற்றவங்க கிட்ட வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவேசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். என்ன மேடம் இந்த மாதிரி சொல்றீங்க, நாங்கெல்லாம் கோவப்படவே மாட்டோம், எதுக்குமே நாங்க இது பண்ணவே மாட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆவேசமான ஒரு சூழ்நிலை வரும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தின விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ரிமைண்டர் மாதிரி, அவர் நம்ம எப்படி கிளாக்ல அலாரம் வைக்கிறோமோ அந்த மாதிரிதான் அந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ இந்த நேரத்துல இந்த டயத்துல இப்படி அவமானப்பட்ட, நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரிமைண்டர் கொடுக்க 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 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம நல்ல ஒரு போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆவேசம் அதிகரிக்கும். அதுல அந்த சூரியனும் சேரும் போது மிக அதிக அளவுல உங்களுடைய உழைப்புன்றது, கடின உழைப்பு, இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதுல பாத்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் ஆகப்பட்டவர் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார், உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்றார். இப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனஸ்தானத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஜென்ரலாவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறார், அதாவது தனஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் அந்த சந்திரனாகப்பட்டவர் உங்க ராசியில இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு இன்கம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். பர்ஸ்ல எப்போதுமே ஒரு 500 ரூபாய் தாள் இல்லாம இவங்களுடைய பர்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த இன்கம்ன்றது குறையாமல் இருக்கும். இந்த காலகட்டம் அந்த இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்கள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை ஆகிறார். வக்ர நிலையில இருக்கும்போது நிறைய தொழில்கள்ல மாற்று அமைப்புகள்ன்றது வந்துகிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் தொழில் சொந்தமாக தொழில், அடுத்து பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள், இல்ல வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைமா ஒரு சின்னதா தொழில் பண்ணுவாங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு மாற்று அமைப்புகள், அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி நீங்க காசு பெறலாம், சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. இதனால தொழில்ல வளர்ச்சிகள், ஒரு முன்ன பின்ன போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும்போது எப்படியாவது நம்ம இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விதத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. ஏன்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரியாம
நீங்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம நீங்க சில விஷயங்களை பிளாங்கா செய்யக்கூடாது. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி போகும்போது முழுமையாக ஆராய்ந்து நீங்க அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும். இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள், அடுத்து தொழில்ல நிறைய மாற்று அமைப்புகள், அடுத்து பெண்கள் தானாகவே அவங்களுடைய தொழில்ல முன்வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. குடும்பத்துல இருந்து இவர்கள் பேக் எண்ட்ல நிறைய வேலைகள் செய்து அவர்களுக்காக முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஏதாவது ஒரு தடைகள், தாமதங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு டைம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை, இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதையுமே ரொம்ப வெளிப்படையா யார்கிட்டயுமே பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இந்த மிதுன ராசி என்பர்கள் பாதிக்கப்படுவீங்க. அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு பேசுங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 2ல இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா அது வக்கரமாக போறாரு அங்கதான். அதனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். புதன் வக்கரமாகும் போது நீங்களே ஏதாவது ஒரு டீட்டெயில்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்கேயாவது கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களை பத்தி. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல கமிஷன் தொழில், ஏதாவது புரோக்கரேஜ் மாதிரி இல்ல ஏஜென்ட் மாதிரி, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாளா வராத பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் உடல் நலன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தந்தை வழி உறவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. அங்க இங்கன்னு அதிகப்படியாக அலையாம இருந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இல்ல நெசசரியா நான் டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பும் போது அந்த தெய்வத்தை நீங்க கூடயே கூட்டிட்டு போற மாதிரி சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முருக பக்தரா இருக்கிறீங்க, இல்ல ஒரு அம்மனுடைய ஒரு பக்தரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முருகனுக்கு உண்டான விபூதியை கையில வச்சுக்கலாம், இல்ல அம்மனுக்கு உண்டான ஒரு குங்குமத்தை கையில வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள், அந்த தெய்வம் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பர்ஸ்ல வச்சுக்கும் போது அந்த தெய்வம் நம்ம கூடயே பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.